வட அமெரிக்க தமிழ் கத்தோலிக்க சங்கங்களின் கூட்டமர்வு ஃபெட்கானாவின் வழியாக இந்த காணொளியில் உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்புக்குரியவர்களை, நாம் தவக்காலத்தில் இருக்கிறோம். அன்புக்குரியவர்கள், திருவருகை காலம் கடவுள் நம்மை தேடி வருகின்ற காலமாக இருக்கிறது. தவக்காலம் நாம் கடவுளை தேடி செல்கின்ற காலமாக இருக்கிறது. தவக்காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை நம் ஆண்டவர் இயேசுவை சோதனைகளுக்கு மத்தியில் பாலைவனத்தில் சந்தித்தோம். இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை நம் ஆண்டவர் இயேசுவை மாட்சிமிகு கடவுளாக சீனாய் மலை மீது நாம் சந்தித்தோம். அன்புக்குரியவர்களே, மாட்சிமை மிகுந்த காலங்களும் சோதனை மிகுந்த காலங்களும் தனிப்பட்ட ஒரு மனிதரின் வாழ்வில் இரண்டர கலந்த ஒன்று என்பதை நாம் புரிந்து கொண்டோம். இந்த வாரம் சமூக சமய ஒற்றுமைக்காக நம்மை பணி செய்ய அழைப்பு விடுக்க நம்மை முட்புதரில் கடவுள் சந்திக்கிறார் என்கின்ற உண்மையை நாம் புரிந்து கொள்வோம். உலகின் பல்வேறு இடங்களில் தற்போது அரங்கேறி கொண்டிருக்கும் அரசியல், சமூக மற்றும் சமயம் சார்ந்த போராட்டங்களை எல்லாம் கவனிக்கும் பொழுது ஏறத்தாழ அனைத்து நாடுகளிலும் அரசியல், சமூக மற்றும் சமய பெருந்தலைவர்களை துதிப்பாடும் தொண்டர்களின் கூட்டம் அதிகரித்து கொண்டு வந்து இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் அரசியல் தலைவர்களை கடவுள் நிலைக்கு உயர்த்தி அவர்களது தயவால், கருணையால் நாம் வாழ்வதை போன்ற ஒரு பிரமிப்பு உருவாக்கப்படுகிறது. இத்தகைய சூழலில் கடவுளின் கருணை, தயவு ஆகிய உன்னத எண்ணங்களை நாம் உள்ளங்களில் ஆழ பதிக்க இன்றைய வாசகங்கள் நமக்கு வாய்ப்பளிக்கிறது. கருணையின் ஊற்றாக திகழும் இறைவனை இன்றைய வாசகங்களில் நாம் சந்திக்கிறோம். எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன், அவர்கள் எழுப்பும் குரலையும் கேட்டேன். ஆம், அவர்களின் துயரங்களை நான் அறிவேன். எனவே எகிப்தியரின் பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்கவும் அந்நாட்டில் இருந்து பாலும் தேனும் பொழியும் நல்ல பரந்ததோர் நாட்டிற்கு அவர்கள் நடத்தி செல்லவும் இறங்கி வந்துள்ளேன் என்று கூறும் இறைவனை எரியும் புதரில் மோயிசன் சந்திக்கிறார். இன்றைய பதிலுரை பாடலில் நாம் கூறிய சொற்களை மீண்டும் ஒருமுறை எண்ணி பார்ப்போம். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். இச்சொற்களை நம் உள்ளத்தின் ஆழத்தில் பதிக்க முயல்வோம். ஆண்டவரின் நீடிய பொறுமையை வலியுறுத்தும் அத்திமர உவமையை இன்றைய நற்செய்தியில் நாம் காண்கிறோம். இரக்கத்தின் நற்செய்தி என்று சொல்லப்படும் லூக்கா நற்செய்தியில் மட்டுமே காணப்படும் இந்த உவமை இரக்கத்தின் உயிர் நாடியாக விளங்கும் பொறுமையை பற்றி சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது. இன்றைய நற்செய்தியின் முதல் வரிகளில் இரு நிகழ்வுகள் கூறப்பட்டுள்ளன. பழி செலுத்தி கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்றான் என்ற இச்செய்தியில் எதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதை இயேசுவின் கூற்று நமக்கு தெளிவாக்குகிறது. அவசரப்பட்டு அநியாயமாக மனிதர்களை தீர்த்து கட்டும் பிலாத்தின் மீது கவனத்தை செலுத்தாமல் அவனால் கொலை செய்யப்பட்டவர்கள் மீது நம் கவனத்தை திருப்புகிறார் இயேசு. அதிலும் கொல்லப்பட்ட கலிலேயர்களை பாவிகள் என்று அவசரப்பட்டு முத்திரை குத்திவிட வேண்டாம் என்று இயேசு எச்சரிக்கிறார். பிலாத்து செய்த கொலைகளை பற்றி பேசும் இயேசு சூழ இருந்தோருக்கு மற்றொரு நிகழ்வையும் நினைவுபடுத்துகிறார். சீலோவாம் கோபுரம் விழுந்து 18 பேர் கொலையுண்ட செய்தி அது. இந்த நிகழ்வை குறிப்பிடும் பொழுது கோபுரம் விழுந்தது எப்படி என்ற ஆய்விலிருந்து நம் கவனத்தை திருப்பி கொல்லப்பட்டவர்களை பாவிகள் என்று அவசரப்பட்டு தீர்ப்பிட வேண்டாம் என்று சொல்வதிலேயே இயேசு குறியாய் இருந்தார். பலி செலுத்தியவர்களின் கொலை, கோபுரம் விழுந்து மரணம் என்ற இரு நிகழ்வுகளும் புனித தலத்தில் நிகழ்ந்தன என்பது மேலும் சில சங்கடமான கேள்விகளை நமக்குள் எழுப்புகின்றன. திருத்தலங்களுக்கு போகும் வழியில், அல்லது திருத்தலங்களுக்கு சென்று திரும்பும்போது, அல்லது திருத்தலங்களில் ஏற்படும் அளவுக்கு அதிகமான நெரிசல்களில், தீ விபத்துகளில் உயிர் இழப்பவர்களை பற்றி அவ்வப்போது நாம் கேள்விப்படுகிறோம். நம்மால் புரிந்து கொள்ளக்கூடிய காரணம் ஏதுமின்றி ஏற்படும் துன்ப நிகழ்வுகளில், அதுவும் சிறப்பாக திருத்தலங்களில், கோவில்களில் ஏற்படும் துன்ப நிகழ்வுகளில் பல கேள்விகள் எழும். அந்த கேள்விகளின் பின்னணியில் கடவுள் கட்டாயம் நமக்குள் இருக்கிறார். துன்பங்களை சந்திக்கும் போது கடவுள் எங்கே? கடவுள் ஏன் இப்படி செய்தார்? அல்லது கடவுள் ஏன் ஒன்றும் செய்யவில்லை போன்ற கேள்விகள் வழக்கமாக எழும். துன்பங்கள் நிகழும் போதெல்லாம் கடவுளை குற்றவாளி கூண்டில் நிறுத்தி கேள்விகள் கேட்பதற்கு பதில் நம்மை அங்கு நிறுத்தி இத்துன்பம்
நிகழ்வதற்கு நாம் எவ்வகையில் காரணமாய் இருந்தோம் என்று ஆய்வு செய்வது நல்லது. இத்துன்பங்களை தடுக்க அல்லது இத்துன்பங்களிலிருந்து மக்களை காக்க கடவுள் என்ன செய்ய வேண்டும் என்று அவருக்கு விதிமுறைகள் வகுப்பதை விட்டுவிட்டு இத்துன்பத்திலிருந்து மக்களை மீட்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திப்பது பயனளிக்கும். இத்தகைய அழைப்பை, இத்தகைய சமுதாய, குடும்ப, சமய சூழல்களிலிருந்து மாற்றத்தை உருவாக்க ஒரு அழைப்பை இன்றைய முதல் வாசகத்தில் எரியும் முட்புதர் வழியே இறைவன் மோசேயுக்கு வழங்குகிறார். மக்களின் துன்பம் கண்டு நான் இறங்கி வந்துள்ளேன், என்னோடு சேர்ந்து நீயும் எகிப்து நாட்டிற்கு வா, அங்குள்ள மக்களை மீட்டு வர என் சார்பில் நீயும் வந்து போராடு என்ற பாணியில் இறைவன் மோசேயை அழைத்தார். அதே அழைப்பு இன்று உங்களுக்கும் எனக்கும் தரப்படுவதாகத்தான் நான் பார்க்கிறேன். துன்ப நிகழ்வுகள் நம்மையோ நம் உலகையோ தாக்கும் பொழுது கடவுள் எங்கே, கடவுள் ஏன் இவ்வாறு செய்தார், அல்லது கடவுள் ஏன் செயல்படவில்லை என்ற ஆராய்ச்சிகளை ஒதுக்கி வைத்துவிட்டு துன்ப நிகழ்வுகள் நம் வாழ்வை திருத்தி அமைக்க வழங்கப்படும் ஒரு எச்சரிக்கைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் நம்மை தேடி வரும் அழைப்புகள் என்பதையும் நாம் உணர முயற்சிப்போம். உலகில் நிகழும் துன்பங்களை குறைப்பதற்கு, துயரங்களை குறைப்பதற்கு இறைவனோடு இணைந்து உழைக்கும் வரம் நாம் வேண்டுவோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய பதிலுரை பாடலில் நாம் வாசிப்பது போல ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். இச்சொற்களை நம் உள்ளத்தில் ஆழமாக பதித்து இந்த பொறுமையுள்ள இறைவன், இரக்க மிகுந்த இறைவன் சமூக, சமய, குடும்ப பிரச்சனைகளை தீர்வு செய்ய நம்முடைய பங்களிப்பை கொடுக்க நம்மையும் மோயிசனை அழைத்தது போல அழைத்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வோம். மாற்றத்திற்காக வழி செய்வோம். இந்த தவக்காலம் நமக்கு ஆசீர்மிகு காலமாக அமைவதாக. ஆமேன்.